மிக்க நன்றி. மழை கொட்டிக் கொண்டிருந்தது. செவிப்பறை கிளியும் இடியோசை தொடர்ந்தொலிக்க உடன்பிறப்பான மின்னல் பார்வையை கூசச் செய்தது. தனசேகரன் நேரம் பார்த்தான். நடிரவு மணி 2. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கு, பிள்ளைகளுக்கு விருப்பமான முறியாணி செய்யலாம்னு பார்த்தன் என்றிருந்தாள் அவன் மனைவி. அவனுக்கு மாசை இல்லையா என்னவோ தெரியாது என்று முழு நாளும் ஒத்த சதம் வருவாயில்லை. காத்திருந்து பயனில்லை. பெருமூச்சோடு காரை இயக்கினால் ஒரு பெண் மறித்தாள். போக வேண்டிய இடம் சற்றே தூரம்தான். அதனால் என்ன, பின்புறம் ஏறி அமர்ந்தவள் நனைந்திருந்தாள். முக்காட்டை சரி செய்து கொண்டாள். அவன் இளையராஜாவை இசைக்க விட்டபடி பாதையில் கவனம் குவித்தான். ஒரு மணி நேரத்தில் காரை நிறுத்தியவன், இங்கேதானா, வீட்டடியில் இறக்கி விடுறன் மேம் என்றான். பக்கம்தான், போயிடுவன். பேயாட்டம் போட்ட காற்றையும் மழையையும் பொருட்படுத்தாது இறங்கியவள் அவன் புறம் வந்து ஒரு என்வலப்பை கொடுத்தாள். மேம் 1000 தான். என்வலப்பின் கனத்தில் பதறியவன் சொல்ல, மிக்க நன்றி அண்ணா, செத்துட்டனு தெரிஞ்சும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போனதுக்கு. வேகமாக நகர்ந்தவள் குரல் மட்டும் அவன் காதோரமாய், மிக்க நன்றி அண்ணா, மிக்க செத்துட்டனு தெரிஞ்சும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போனதுக்கு. விதிர் விதிர்த்து போனவன் என்வலப்பை காலடியில் கைவிட்டான். அந்த இடம், விபத்தில் சிக்கிய பெண், சரியாக 2 வருடங்கள் முன்னால். உதறல் எடுத்தபடி காரை வேகமாக கிளப்பினான்.